உலகமெல்லாம் புகழ்பெற்று விளங்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை பற்றி ஒரு அருமையான பட்டிமன்றம் இப்பொழுது நடக்க இருக்கிறது. நல்லது ஒரு தலைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வள்ளலாருடைய நிலைத்த புகழுக்கு காரணமாக இருப்பது அவருடைய பக்தி உணர்வா, தொண்டு உணர்வா? நல்ல தலைப்பு. இரண்டுமே சற்றேறக்குரிய சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆண்டாறு மூன்றாண்டில் ஆண்டு கொண்ட அருட்கடலே, 9 வயதிலேயே தன்னை ஆட்கொண்டதாக வள்ளலாரே பாடுகிறார் திருவருட்பாவிலே. பக்தியிலே ஊறி திளைத்து லயித்து அந்த 9 வயதிலேயே ஒரு அபரிமிதமான ஒரு ஞானத்தை பெற்று நூற்றுக்கணக்கான பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார் என்றால் அது அருளாளர்கள் வரிசையிலே வள்ளல் பெருமானார் கொஞ்சம் தனித்து நிற்கிறார். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமி வேண்டும். வச்சிருக்கோம், வளர்க்கிறோம். ஏன்னா அது நிழலாச்சு தருத. மனைப்பால் வேம்பாயினும் வெட்டல் செய்யார், வளர்த்த வெறிச்சிக்கடா தாம்பாயினும். ஒரு தாம்பாயினும் கொடுத்து ஆம்பின்னு செல்வார். தாம்புன்னா கயிறு, வெறிச்சிக்கடானா ஒரு காலக்கண்ணு வளர்க்கிறோம்னா அதுக்கு ஒரு கைத்தை கட்டி அது பின்னாடியே நாம போறோம். ஒரு தாம்பாயினும் கொடுத்து ஆம்பின் செல்வார், அதன் பின் செல்வார். பாரு, தாம்பு தாம்புங்கிறது 3 தடவை வருவாரு. வளர்த்த வெளிர்ச்சிக்கடா தாம்பாயினும் ஒரு தாம்பாயினும் கூட தாம்பின் செல்வார். A sentence does not end with because is the conjunction. பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்தில் சொன்னார் என்று சொல்வார்கள். வள்ளலார் தமிழ்ல தாம்பு தாம்பு தாம்புன்னு 3 தடவை சொல்லி பாடலை எழுதுகிறார். பக்தி கடைசியில் சொல்றார், தேம்பாய் மலர்குழல் காம்பாக எனையும் சேர்த்துக்க. என்ன உன்னுடைய அடியில சேர்த்துக்கணும். பூவா இருக்குன்னு கேட்கல, மேல உள்ள மகரந்தத்தை சொல்ல. அதான் பக்தன். இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும். அந்த பூவினுடைய அடியில் இருக்குல்ல காம்பு, அதை போல தேபாய் மலர் குழல் காம்பாக, அந்த காம்பாக நம்ம அடியில சேர்த்துக்க. அப்படி இறைவனை பார்த்து மன்றாடி வேண்டுகிறார்கள் சொல்ல. பெற்றதாய் தனி மக மறந்தாலும், பிள்ளையை பெரு தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் தலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய சிறப்பை ஞானசம்பந்தர் போடுவார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்மை நன்னறிக்கை உயிப்பது வேதம் முடியாதிருக்க வேண்டும், மறு பெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்ந்தால மூங்கு கந்தவேலை தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடுகின்ற பொழுது வயது 10 வயசு தான். ஆச்சரியமாக இருக்கிறது. இலக்கண வழுவின்றி, இலக்கணத்திலே குறையின்றி மரபு கவிதையை அந்த வயதிலே செய்கின்றார் என்றால் ஏதோ ஒரு அருள் அல்லது ஏதோ ஒரு ஞானம் அந்த வயதிலே அவருக்கு இருந்திருக்கிறது. பக்தியிலே ஊறி போய் முருகன் மீது தீராத காதல் பற்று அந்த வயதிலே கந்தகோட்டத்திலே அமர்ந்து பாடுகிறார். சின்ன வயசுல 9 வயசுல நினைச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். அவருடைய அண்ணியார் அனுப்புகிறார் பாப்பாத்தி, அண்ணன் சபாபதி பிள்ளை அனுப்புகிறார். இவருக்கு நாட்டம் வேறு வகையிலே எங்கோ சொல்லுகிறது. ஒரு ஞான வேட்கை அந்த வயதிலே வந்து விடுகிறது. கோயில் குளம் ஒன்று இருக்கிறது அந்த கந்தகோட்டத்திலே. என்னுடைய ஹாஸ்டலுக்கு ரொம்ப பக்கம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதாவது என்னுடைய விடுதி, நான் அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு கோயில். படித்த காலத்திலே, MBBS படித்த காலத்திலே அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு கோயில் சென்னையில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயில் என்று சொல்லக்கூடிய கந்தகோட்டம். உள்ளே சிறிய குளம் ஒன்று உண்டு. இன்றைக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். அந்த குளத்தினுடைய படிக்கட்டிலே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தவராம் அந்த சிறு வயதிலே. கோயிலுக்கு வருவோர் போவோர் தரக்கூடிய வாழைப்பழங்களையும் தேங்காய் மூடிகளையும் சாப்பிட்டு விட்டு இறைவன் மீது பாடலை பாடி பின்னாளிலே 5818 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி சும்மா தமிழ ஆறாக ஓட விட்டவர். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளுகுவை கிடைத்த குளிர் தருவே தருளை நிழல் கணித கடியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடை மணந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மின்காற்றில் விலை சுகமே சுகத்தில் ஒரு பயனை ஆடையிலே இணை மணந்த மணவாளா அம்பலத்தை ஆடு மரசே என் அலங்கல் அணிந்தருளே. என்ன வார்த்தை! அலங்கல் என்றால் மாலை,
எங்களுடைய தமிழாசிரியர் சொல்லுவார், அலங்கல் என்றால் மாலை, தொங்கல் என்றால் மாலை, தார் என்றால் மாலை என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதை படித்து பார்த்துவிட்டு ஆஹா அலங்கல் என் அலங்கல் அணிந்தவர்களை என்று இயற்கையே இறைவனாக கருதி பாடல்களை செய்கிறார், உரைநடையை செய்கிறார். உள்ளபடியே சொல்ல போனால் இயலிசை மன்றம் இந்த பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளலாருடைய திருவள்ளுப்பாவிலே முத்தமிழும் உண்டு. தமிழ் மொழிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மனுமுறை கண்ட வாசகம் என்கின்ற ஒரு உரைநடை காவி, அதுலதான் அவர் சொன்னார், அந்த நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டனோ, 43 பாவங்களை அடுக்குகிறார் அல்லவா. அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நீங்கள் ஒரு முறை முழுவதும் படித்தீர்களானால் அது ஒரு சிறு நாடக காப்பியம் போல்தான் இருக்கும். ஒரு சிறு நாடக காப்பியம் தான். முத்தமிழ் அதில் இருக்கிறது, இயல் இருக்கிறது, இசைப்பாடல்கள் நிறைய உண்டு. சிறுகாயிலே இருந்த பிடில் நாராயணசாமி பிள்ளை என்பவர் தனக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்களை, இசையிலே ஏற்பட்ட சந்தேகங்களை யாரிடம் சென்று கேட்டு தீர்த்து கொண்டார் என்றால் வடலூர் ராமலிங்க சாமிகளிடம் சென்று கேட்டு தீர்த்து கொண்டார் என்று பாலகிருஷ்ணன் பிள்ளை பதிப்புரையிலே முன்னுரையிலே இருக்கிறது. அப்படி இசையிலே ஞானம் உள்ளவர். பல இசை பாடல்கள், பல ராகங்கள் உண்டு. அவர் பாடுவார். மழையூர் சதாசிவம் பாடுகின்ற போது அது ரொம்ப நல்லா இருக்கும். காம்போதி ராகம், கல்யாணி ராகம், மோகன ராகம், காவடி சிந்து. முருகனை தாண்டி அடுத்த நிலைக்கு செல்கிறார், சிவலிங்க வழிபாடு. சிவலிங்க வழிபாடு என்பது சைவ சித்தாந்தத்திலே சதாசிவ திருமேனி என்பார்கள். முருகன் என்பது ஒரு உருவம். கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல் இருக்கும், 6 முகங்கள் இருக்கும், சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6, கடப்பன் தாறு கொண்ட பன்னீர் தோள்களும், நீ தாமரை தாள்களும், ஓர் கூறு கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்காடு கொண்ட வன்மை தனிக்காச்சலமும் என் கண்ணுற்றதே என்று பாடுகின்ற போது அந்த உருவம் கண்முன் வந்து நிற்கிறது. கடவுளை 3 விதமாக காட்டும் சைவ சித்தாந்தம். ஒன்று உருவமாக காட்டும், முருகனை பார்க்கின்றார், உருவமாக பார்க்கின்றார், தரிசனம் செய்கின்றார். அதற்கு அடுத்த நிலையிலே செல்லுகின்ற பொழுது உருவமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம். சிவலிங்கத்திற்கு என்று தனி உருவம் கிடையாது. அது செவ்வகமா, உருளையா, பந்தா, எதுவும் கிடையாது. அது உருவத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். சதாசிவ திருமேனி என்று சொல்வார்கள். அந்த சிவலிங்கத்தை திருவொற்றியூரிலே, திருமுல்லை வாயிலே, திருமுது குண்டத்திலே, இப்படி பல ஊர்களுக்கெல்லாம் சென்று தரிசித்தவர். எதுக்கு சொல்லணும், ஷார்ட்டா வந்துடுறேன். அதற்கு அடுத்து அவருக்கு நடராஜர் மீது ஒரு அது என்ன, அது ஒரு மிகப்பெரியது ஒரு பற்று. அது இந்த சைவ பரம்பரையிலே இவருக்கு முன்பு தோன்றிய எல்லா பதஞ்சலியில் இருந்து வியாக்கரவாத, திருமூலர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் என்று எல்லோரும் சென்று, தாய்மானவர் உட்பட சென்று வழிபட்ட ஒரு தலம் என்றால் கோயில் என்று சொன்னாலே குறிக்கக்கூடிய ஒரு இடம் சிதம்பரம் தான். சைவத்துல கோயில் சொன்னாலே அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். அந்த சிதம்பரத்தில் தான் நாம் நடராஜரை உருவமாக பார்க்கலாம். அங்கு இருக்கக்கூடிய மரகத லிங்கம் இருக்க ரத்ன சபாபதி, அதுக்கு பேரு ரத்ன சபாபதி, அருவுருவமாக பார்க்கலாம். அருவமாகவும் பார்க்கலாம். சிதம்பர ரகசியம் என்று திரையை விலக்கி காட்டுவார்கள். இப்படி அடுத்த நிலைக்கு முன்னேறுகின்ற போது நடராஜர் தத்துவத்தின் மீது மயக்கம் கொண்டு அதிலே லைத்து நடராஜபதி மாலை, தனி நடராஜ சொற்குரு மணியே என்றெல்லாம் பாடல்களை பாடுகிறார். இன்னும் அப்படி கொஞ்சம் மேல போறார். இவைகள் எல்லாம் சைவம் என்கின்ற ஒரு சமயத்துள் காட்டப்படக்கூடிய உருவங்கள் அல்லது மூர்த்தங்கள் அல்லது விக்கிரகங்கள். சரிதான் நான் சொல்றது. மூர்த்தங்கள், மூர்த்திகள், விக்கிரகங்கள், அது உற்சவ மூர்த்தி என்பார்கள், மூலவர் என்பார்கள். உங்களுக்கு தெரியும். இவைகள் எல்லாம் ஒரு உருவங்கள் ஆரம்ப நிலையிலே நமக்கு தேவை. மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக, மனதை ஒன்றின் மீது குவிப்பதற்காக. அடுத்த நிலைக்கு செல்லுகின்ற போது இந்த உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த சிவனை, சிவத்தை வைணவர்கள் கூட வணங்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் வரமாட்டார்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுகிறார். மேலிருந்து பார்க்கின்ற போது அந்த இறைவனை ஒளி வடிவமாக பார்க்கிறார், அருட்பெருஞ்சோதியாக பார்க்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதிக்கு என்று வடலூரிலே சத்தியஞான சபையை கட்டுகிறார், எண்கோண வடிவிலே கட்டுகிறார். அதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, பேசினா நேரம் ஆயிடும். ஏன் எண்கோண உருவத்திலே கட்டுகிறார் என்றால், இறைவன் அட்டமூர்த்தங்களாக இருக்கிறான், 8 திசையிலும் இருக்கிறான். உங்களுக்கு இதுல 8 திசை தெரியும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, கிழக்குனா வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இப்படி 8 திசை இருக்கு. அட்டமூர்த்தங்கள்லாம் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா என்று அட்டமூர்த்தங்களாக இருக்கக்கூடிய ஒன்னொன்னுக்கும் ஒரு தலம் உண்டு. நீருக்கு திருவானைக்கா,
நிலத்திற்கு திருவாரூர் காஞ்சிபுரம் என்று எல்லாம் சொல்வார்கள். காளகஸ்தி காற்றுக்கு என்பார்கள், வெளிக்கு சிதம்பரம் என்பார்கள், நெருப்புக்கு திருவண்ணாமலை என்பார்கள். இப்படி வரிசையா சொல்லிக்கின்ற போது திங்களூர் இங்கேதான் இருக்கிற, சூரியனார் கோவில் இங்கேதான் இருக்கின்ற, ஆன்மாவுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே கோயில் திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகர் எழுப்பி இருக்கக்கூடிய ஆத்மநாதர் கோயில். கையை தட்டுங்க, கொஞ்சம் லெவல் மேல. திருப்பெருந்துறை போனவர்கள் தயவு செய்து கையை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எங்க சார் வந்திருக்காரு, எம்எஸ் சார், நாங்கெல்லாம் ஒன்னா போனோம். என்னுடைய ஆசிரியர் வந்திருக்கிறார், ஐயா எம்எஸ் சார் வந்திருக்கிறாங்க, நாங்கெல்லாம் ஒன்னா போயிட்டு வந்தோம் திருப்பெருந்துறை. ஆத்மநாதர் அங்க வந்து ஆவுடையார் மட்டும்தான் இருக்கு, மேல லிங்கம் இருக்காது. நல்லா போனவங்க எல்லாம் பாருங்க, அந்த வழிபாடே வேற மாதிரி இருக்கும். அங்க நந்தி இருக்காது, கொடிமரம் இருக்காது, பள்ளிபீடம் இருக்காது. போனீங்கன்னா தயவு செய்து பாருங்க, அங்க படையிலே சோற்றினுடைய ஆவிதான். சோற்ற நல்லா வேக வச்சு கொண்டு வந்து கொட்டுவாங்க முன்னாடி ஒரு பீடத்துல, அதுல இருந்து வரக்கூடிய ஆவிதான் அதற்கு படைய. ஏன் இதெல்லாம் கொஞ்சம் ஆராயப்பட வேண்டும், நிறைய விஷயங்கள் அது இருக்கிறது. அந்த கோவிலே ஒரு தத்துவ அமைப்பு, ஒவ்வொன்றும் ஒரு தத்துவ அமைப்பு. அதை மட்டும் தனியா நாம பேசலாம், விட்டுருங்க. அப்போ சிதம்பரத்தை தாண்டி இங்க வராரு, ஒளி வழிபாடு உலகமெல்லாம் அதையும் தாண்டிய அருட்பெருஞ்சோதி என் அகத்தில் ஓங்கியது என்ற சித்தர் நிலைக்கு உயர்ந்து விடுகிறார். சித்தர்கள் என்பவர் தமக்குள்ளே இறைமையை, அந்த சிவத்தை அனுபவித்து அதோடு ஒன்றியவர்கள். அந்த நிலைக்கு உயர்ந்து பல பாடல்களை பாடுகிறார். இப்போ இது பக்தி அந்த பக்கம், இந்த பக்கமா கை கொடுங்க. பக்தி இந்த பக்கம். பக்திங்கிறது என்ன கொஞ்சம் பேசிக்கலா சிந்திச்சு. கோயிலுக்கு போறோம், மகாலிங்கம், உன் பேர் மகாலிங்கம் தானே, மகாலிங்கம் வந்திருக்காரு. கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை தட்டு அதிகபட்சமா 150 ரூபா இருக்குமா, 150 ரூபா. 150 ரூபா வாங்கிட்டு சீட்டெல்லாம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு நட்சத்திரம் சொல்லுங்க, ராசி சொல்லுங்க, இன்னும் வேற யார் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பேர் சொல்லுவான், கொண்டாட்டி பேர், அவங்க நட்சத்திரம் மறந்துடுவான், மாற்றி சொல்லுவான். பிள்ளைங்க அது நட்சத்திரம் சொல்லுங்க, அது ராசி சொல்லுவான், லக்கணம் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி அப்போ உள்ளே போய் ஐயர் போயிட்டா அவர் அவசரத்தில் அதுக்கப்புறம் 2 தட்டு வச்சுன்னா அவசரமாக சொல்லுவார். அவசரமாக சொல்லி மந்திரத்திலே பாதி விட்டுட்டு, ஏன்னா வந்துருக்கிற வெயிட் பண்ணி நிற்கிறான்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வேற நம்ம கொடுத்துட்டு, இது அதுக்குள்ள அந்த 150 ரூபாய்க்கு என்ன வேண்டுதல் தெரியுமாப்பா, என் பையனுக்கு MBBS கிடைக்கணும், 25 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா சீட்டை வந்து வெறும் 150 ரூபாய்க்கு கேட்குறான். நான் வந்து ஏகப்பட்ட கடன் தொந்தரவில் இருக்கேன், ஏகப்பட்ட வேண்டுதல், என் விலை அவ்வளோ விளையணும், என் நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல விளைச்சலை கொடு, என் கடனை திருத்தி வை, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடு. கிட்டத்தட்ட ஒரு 10 கோரிக்கையாவது வைப்பாங்க. ஒரு 150 ரூபாயை கொடுத்துட்டு அவருக்கு 150 ரூபா அவருக்கு போய் சேர்றதாலும் கிடையாது. உடச்ச தேங்காய் முடியல ஒன்று எடுத்து வந்துடுவான், பாதி அங்கே போகுது. சில நேரம் உடச்சி அவர் இப்பெல்லாம் ஐயர்லாம் வாங்கிடுறது இல்லையா, தேங்காய் முடியல இது ஏன்டா நீ எடுத்துட்டு போயா, சட்னி வச்சு, இவனே திரும்பி வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுருவான். இப்போ நினைச்சு பாருங்களேன், இந்த பக்தி, இது ஒரு பக்தி. நம்ம வந்து எதையாவது ஒரு எதிர்பார்ப்பது தானே. அல்லது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முதிர்ந்த பக்தி என்றால், எனக்கு வந்து வீடு பெற்றை கொடு, எனக்கு நீ அந்த முக்தியை கொடு, நான் மறுபிறவி எனக்கு தேவையில்லை, இந்த மனித பிறப்பு இதோடு ஒளிந்து போகட்டும், உன்னுடைய திருவடியில் நான் சென்று ஐக்கியமாக வேண்டும், எனக்கு மறுபிறவி தேவையில்லை என்று வேண்டுவது. பிறவாமை மீண்டும் பிறப்பு உண்டேல், மீண்டும் பிறப்பு உண்டேல், உன்னை என்று மறவாதிருக்க வேண்டும், இன்னும் வேண்டும் மறவா, நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்பொழுது அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் பாடியதாக சொல்வார்கள். அப்படி பல பேர் எல்லாம் வேண்டுகிறார்களே. அப்படி பக்தி என்பது ஒரு கடை தேற்றம், நம்முடைய ஆன்மா கடை தருவதற்காக, நம்முடைய ஓரளவுக்கு சொல்ல போனா ஒரு சுயநலம். ஒரு சில பேர் தான் இந்த உலகம் நல்லா இருக்கணும், நீ மட்டும் வாழ வேண்டாதே, இந்த உலகம் வாழ வேண்டும். யார் சொல்லுகிறார்? வள்ளலார் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், சுத்த சன்மார்க்க வழிபாடு என்பது நீ மட்டும் வாழ்வதற்காக இறைவனிடத்திலே வேண்டாதே, இந்த உலகம் வாழ வேண்டினால் அந்த உலகத்திற்குள்ளே நீ அடக்கம், நீயும் நன்றாக வாழ்வார். அப்படி எத்தனை பேர் வேண்டுகிறார்கள் இறையிடம்? பிராக்டிகலா பார்க்கும்போது ரொம்ப கேள்விக்குறிதான். ஒரு சில பேர் வேண்டுமானால் இருக்கலாம். அதுதான் ஒரு பரந்த மனப்பான்மை. எதிலும் ஒரு பொது நோக்கம் வேண்டும் என்பார் வள்ளலார். எதிலும் ஒரு பொது நோக்கம் வேண்டும். நீ கோயிலுக்கு சென்றாலும் கூட ஒரு பொது நோக்கம் வேண்டும். இந்த கும்போணம் நல்லா இருக்கணும்யா, குறைந்தபட்சம் கும்போணம் எங்க ஊர் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் உலகம் நல்லா இருக்குன்னு வேண்டுங்க. இந்த கும்போணத்துல இருக்கிறவன் நல்லா இருக்குல்ல, எங்க தெருவுல உள்ளவன் நல்லா இருக்கணும், அப்படியாச்சும் வேண்டும் இல்ல. அப்ப அந்த பக்தியை பார்க்கின்ற பொழுது அது ஒரு லெவல் தான். ஆனா தாண்டி தொண்டு என்று பார்க்கின்ற பொழுது எதையாவது ஒன்று செய்வது, ஏழைகளுக்கு இறங்குவது, உயிர்களுக்கு இதம் புரிவது, பசித்தவனுக்கு சாப்பாடு போடுவது, உயிர்கொலை செய்யாமல் இருப்பது, பிறர் கடன் தொந்தரவுல இருந்தா கொஞ்சம் கடன், அதாவது அவனுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்து அதனை நிவர்த்தி செய்வது, அது பக்தி சம்பந்தப்பட்டது. இறைவனை பற்றி சிந்திப்பது, நம்முடைய ஆன்மாவை பற்றி சிந்திப்பது. நினைச்சு பாருங்க, கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது. எது கடவுள், யார் கடவுள், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பண்புகள் என்ன,
நம்முடைய ஆன்மா எப்படிப்பட்டது, இதனுடைய பண்புகள் என்ன, இந்த ஆன்மாவுக்கு இறைமைக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, இந்த இயற்கை என்பது என்ன, அதற்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டே இருப்பது உனக்குள்ளே, அது சத்விசார பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது ஒரு வகையில நம்முடைய மனதை ஒன்றின் மீது செலுத்த உதவும். இது அகநோக்கிய பயணம் என்றால், உள்நோக்கிய பயணம் என்றால் புறத்திலே ஒரு பயணம், அது எல்லோருக்கும் தொண்டு செய்வது. இப்ப அப்பர் இருக்காரு, ரொம்ப சிம்பிளா பண்ணார், ஒண்ணு இல்ல, ஒரு தோசை திருப்பி மாதிரி ஒன்று எடுத்துட்டு போனார், உழவாரன்னு சொல்லி எடுத்துட்டு போனார். எல்லா கோயிலும் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற புல் பூண்டு முள் செடிகள் இருந்தால் அதை செத்தி விட்டார். வரக்கூடிய பக்தனுக்கு முள் குத்தக்கூடாது, அவன் சௌகரியமா சாமி கும்பிட்டு சௌகரியமா வெளியில போகணும்னு சொல்லி ஒரு தொண்டு செஞ்சாரு பாருங்க. அதுவும் கூட சிவ தொண்டு தான். அந்த சிவ தொண்டு அது தொண்டு. அதை போல அன்னதானம் போடுகிறார்கள், வரக்கூடியவர்கள் அன்னதானம் போடுகிறார்கள். பசின்னு வரான், அன்னதானம் போடுகிறார். ஒரு நிழல் இல்ல, போறான், கால் கொதிக்கும். சில இடத்துல திருவண்ணாட்டிலேயே அந்த மெயின் கோபுரத்திலேருந்து சன்னதிக்கு போறதுக்குள்ள ஒரு மத்தியானம் நேரத்தில் போனீங்கன்னா கோடை காலத்துல கால்லாம் பழுத்துரும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மரத்தடியில் ஒதுங்குவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது மரத்தடியில் கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வேகமா ஓடுவாங்க. அங்க ஒரு 2-3 விரிச்சத்தை வைங்க, இல்லைன்னா ஒரு ஷெட்டை போட்டீங்கன்னா கொஞ்சம் செல்வந்தர்கள், அது மிகப்பெரிய தொண்டு. ஆகவே இப்ப வந்துட்டேன், இப்பதான் ஆரம்பிக்க போகுது பட்டிமன்றம். யோ நீ 300 இம்மா நேரம் பேசினா எப்பயா பட்டிமன்றம் முடியுது அப்படின்னு நீங்க பாக்குறது எனக்கு புரியுது. இங்கே வள்ளலாரிடம், அதாவது அவருடைய நிலைத்த புகழ் இந்த உலகத்துல ஏது எதுங்க நிலைச்சிருக்கிறது, வாங்க இதுக்கு நல்ல விஷயம். ஏது எது நிலைச்சிருக்கு, இந்த காலம் என்பது டைம்ங்கிறது அப்படியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் பிறக்கிறத போதுதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு வருது இல்லையா? எங்க அப்பாவுடைய இறந்த காலம் வேற, எதிர்காலம் வேற, என்னுடைய இறந்த காலம் என்பது வேறு, எதிர்காலம் என்பது வேறு, நிகழ்காலம் என்பது வேறு. இப்ப எனக்கு நிகழ்காலம் இருக்கு, எங்க அப்பாவுக்கு இல்லைன்னா அவர் இறந்து போயிட்டார். ஆனா காலம் என்பது, டைம் என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது சூரியன் அப்படியே இருக்கிறது, சூரியனை சுற்றி இந்த பூமி சுற்றுவதால் இந்த காலம் என்பதை நாம 24 மணி நேரம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்பேஸ் என்கிறது எப்போதும் இருக்கும், இந்த இடம்ங்கிறது எப்படியே இருக்கும். இப்ப இந்த இடத்துல மைக் இருக்கு, ஆனா அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. இப்ப அந்த இடத்துல மைக் வந்துருச்சு, இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன், இந்த இடம் அப்போதான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். வேணா பில்டிங் எதிர்காலத்துல வேணா யாராவது கட்டுவாங்க, இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல கட்டினாங்கன்னா ஒரு பில்லர் இந்த இடத்துல போடலாம். ஆனா இந்த இடம் அப்படிதான் இருக்கும். நினைச்சு பாருங்க, இடம் இருக்கும், காலம் இருக்கும். அப்படி பார்க்க எது எது இருக்கும், அப்படி நிலையாக இருக்கும் என்றால் அதுல ஒன்றுதான் புகழ். இப்போ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் கரிகால சோழன் இன்னைக்கு நான் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கல்லணை என்கின்ற ஒன்றை கட்டி வைத்தான், ஒரு சோழ மன்னனாக இருந்து நீர்ப்பாசனத்துக்கு வசதி செய்து கொடுத்தான் கரிகாலன். இன்றைக்கு புகழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தஞ்சையிலே ஒரு பிரகதீஸ்வரர் கோயில், பெருவுடையார் கோயில் எழுப்பினான் ராஜராஜன், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறள் என்கின்ற ஒரு உயர்ந்த நூலை, மிக அருமையான வாழ்வியல் நூலை படைத்த வள்ளுவரை இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரீசெண்டா கூட வாங்க, ஏன் எனக்கு உடனே அந்த காலத்துல உள்ள ஆள் தான் தெரியுமா, இப்ப வந்தவங்களாம் தெரியாதா? எம்ஜிஆரை இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சத்துணவு தந்ததற்காக எம்ஜிஆரை நினைக்கின்றோம், செம்மொழி தந்ததற்காக கலைஞரை நினைக்கின்றோம் இல்லையா? இருமொழி கொள்கைக்காக தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்காக பேரறிஞர் அண்ணாவை நினைக்கின்றோம். அந்த புகழால் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல வள்ளலார் பல விதத்தில் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சத்தியஞான சபையை பார்க்கின்ற போது அது வள்ளலார் எழுப்பியது. அங்கு போய் சாப்பிடுகின்ற போது சத்திய தர்மசாலையிலே அவர் போடக்கூடிய சோற்றை நினைக்கின்ற போது, பசியை ஆற்றி வைக்கின்ற போது யாருடைய புண்ணியம் இது என்றால் வள்ளலார். ஒரு பெரிய மகான் அதை ஆரம்பித்து வைத்தார் நினைக்கின்ற பொழுது அந்த நினைப்பிலே நம்முடைய நெஞ்சத்திலே அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த புகழுக்கு காரணம் அவருடைய பக்தி உணர்வா, தொண்டு உணர்வா? 6 பேர் அருமையான பேச்சாளர்கள். பக்தி உணர்வே என்று பேசுவதற்காக வள்ளல் நம்பி பா உதயகுமார், திருபுவனங்க அவரு, இங்க உள்ள திருபுவனம் தானே, இன்னொரு திருபுவனம் ஒன்று இருக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஜாயிண்ட் டைரக்டரா இருந்தப்ப அங்க ஒரு திருபுவனம் இருக்கு, அங்க ஒரு ஜிஹெச் இருக்கு, இங்கே ஒரு திருபுவனம் இருக்கு. சில ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 ஊர் இருக்கும். திருப்பத்தூரே 3-4 ஊர் இருக்கு. இங்க ஒரு திருப்பத்தூர், அங்க ஒரு திருப்பத்தூர், அந்த மாதிரி திருபுவனம். வள்ளல் நம்பி, நல்ல பேருங்க. எனக்கு வள்ளல் நேசன் ஒரு பேரு அமைஞ்சிருக்கு. அதாவது வள்ளலாரை நேசிப்பவர், வள்ளல் தன்மை நேசிக்கக்கூடியவர். அப்படின்னா நீ என்ன பெரிய வள்ளலாரி? நான் வள்ளலாம் இல்ல, வள்ளல் தன்மையை செய்பவருக்கு எனக்கு பிடிக்கும், வள்ளலாரை பிடிக்கும், அந்த வள்ளல் நேசன். அது மாதிரி வள்ளல் நம்பி, திருபுவனப்பா உதயகுமார் அணியினுடைய தலைவர். கொஞ்சம் கை தட்டுங்க. வள்ளலார் செய்த அந்த பக்தி, எப்படி அந்த பக்தியிலே ஆழங்கால் பட்டு ஊறி போய், நம்மள மாதிரியா இல்ல, மேலோட்டமாக அப்படியே போனா அப்படி கண்ணத்துல கை போட்டு இப்படி போட்டு வாங்கி பிடிச்சி இப்படி இப்படி முடிக்கிட்டு வரதெல்லாம் கிடையாது.
உருகி 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 பாடுவது. அன்றே இந்த நாவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை கொண்ட போதே கொண்டிலேயோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோன் முக்கன் என்பானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே என்று மாணிக்கவாசகர் பாடினார் அல்லவா? அது கூட பக்தியினுடைய மேலீடு தான். அந்த மாதிரியான பக்தி தான் வள்ளலாரிடமும் இருந்தது என்று பேசுவதற்காக அவர் வருகிறார் என்றால், அந்த அணியில 2 பெண்கள், அதுவும் இளம் வயது பெண்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண் ஒருவர் வந்திருக்கிறார். ஆர்த்தி தமிழ்துறை இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணம். அவரோடு வாதிடுவதற்காக வள்ளலார் மேல்நிலை பள்ளி கும்பகோணம் சுபஸ்ரீ. உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள்மா. வள்ளலாரை படிக்க வேண்டும், வள்ளலாரை பேச வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றுவதே சிறப்பு. அதற்கே உங்களுக்கு நானே கைத்தறது. வாழ்க வாழ்க. இந்த பக்கம் தொண்டு உணர்வே என்று பேசுவதற்காக கானப்பிரியன். பாட்டுனா அவ்வளவு பிடிக்குமா? மழையூர் சதாசிவம் உங்காலியா அவரு கானப்பிரியன். கானத்துல ஏகப்பட்ட கானம்னா தேவகானம் பார்கள். ஒரு சில பேர் பாடினா அப்படி கேட்டுட்டே. ஜேசுதாஸ் எல்லாம் பாருங்கள, அரியவராசன் அவர் பாடும்போது அது எல்லாருக்குமே பிடிக்கும். இசையின் மீது லைப் இல்லாதன்னு கூட ஜேசுதாஸ் பாடுற அந்த அரியவராசனத்தை கேட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். இன்னும் சொல்ல போனா அந்த ஐயப்பனை இரவுல நட சாத்தும் போது தாலாட்டி தூங்க வைக்கிறது ஜேசுதாஸ் என்கிற ஒரு கிறிஸ்டின் பாடின பாட்டுன்னா இவ்வளவு ஒரு பெருமைக்கு உள்ளது இல்லையா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. என்ன பாட்டு அருமையா! நாவூர் அனிஃபா எல்லா மதத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரியை போட்டு அற்புதமாக பண்ணார். அந்த கானம் எல்லோருக்கும் பிடிக்கும். கானப்பிரியன் வந்திருக்கிறார். பழ பெரியசாமி MA BEd ஆசிரியர் கும்பகோணம். அவருக்கு உறுதுணையாக அந்த அணியில இங்கே 2